அத்தியாயம் 1. விருமாண்டி படம் பார்த்திருப்பீர்கள். ஒரே சம்பவத்தை கதாநாயகன் கமலும் வில்லன் பசுபதியும் வேறு வேறு விதமாக விவரிப்பார்கள். ஒரு சம்பவத்தை அதை விவரிப்பவன் தன் வசதிக்கேற்ப கூட குறைய சொல்வதே ரஹோமான் விளைவு. ரஹோமான் என்கின்ற ஜப்பானிய படம் ஒரு கொலையை 4 பேர் 4 விதமாக விவரிப்பதை அடிப்படையாக கொண்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் வாழ்க்கையும் போராட்டமும் கூட அப்படித்தான். பல்வேறு மர்மங்களும் யூகங்களும் நிறைந்ததாகவே அவரது வாழ்க்கை சித்தரிக்கப்பட்டு வருகிறது. அதை சித்தரிப்பவர்களின் வசதிக்கேற்ப பல்வேறு கோணங்களில் பிரபாகரனை பற்றிய கதைகள் உலாவுகின்றன. ஒரு சாரார் அவரை தீவிரவாதி என்றும் வர்ணிக்கிறார்கள். ராஜீவ்காந்தியை கொன்ற கொலைகாரன் என்றும் வெறுக்கிறார்கள். மற்றொரு சாரார் அவரை புரட்சிக்காரன் என்றும் விடுதலை போராளி என்றும் கொண்டாடுகின்றார்கள். சிலர் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையை எடுக்கின்றனர். உண்மையில் அவர் யார்? சுருங்கச் சொன்னால், இலங்கை தீவில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் நடத்திய நீண்டதொரு உரிமை போராட்டத்தில் மிகவும் காத்திரமான அத்தியாயத்தை எழுதியவர். அவரை கண்ணூடித்தனமாக ஆதரிப்பவர்களும் சரி, எதிர்ப்பவர்களும் சரி, அவரது வாழ்க்கை பாதையை, அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு தூண்டிய வரலாற்று பின்னணியை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து வைத்துள்ளனர் என்பது சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது. ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக பத்திரிகைகளின் முதல் பக்கத்தை தொடர்ந்து ஆக்கிரமிக்கும் பரபரப்புக்குரிய அந்த மனிதர் எதற்காக ஆயுதம் தூக்கினார் என்பதை தெரிந்து கொள்ளும் தேடல் எனக்கும் இருந்தது. அதன் விளைவாக உருவானதுதான் இந்த பதிவு. தலைவர் பிரபாகரன் மட்டுமல்லாது, தனது இனம் மற்றும் தேசத்தின் விடுதலைக்காக போராட முன்வந்த ஆயிரக்கணக்கான தமிழ் ஈழ இளைஞர்களின் வாழ்க்கையிலும் அவர்களது உரிமை போராட்டத்திலும் உலக அரசியலும் உலக அரசியல் தலைவர்களும் எவ்வாறெல்லாம் விளையாடினார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது, தற்பொழுது இந்திய அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றத்தை நாம் கவனிக்க தவறுவதை சுட்டி காண்பிக்கும் ஒரு முயற்சியே இந்த பதிவு. ஏன் திருப்பி அடிக்கவில்லை? அவர் ஏன் திருப்பி தாக்கவில்லை? இதுதான் பிரபாகரன் கேட்ட கேள்வி. மிகவும் சாதாரணமான கேள்வி. மிருகத்தனமாக தாக்கி உயிரோடு கொளுத்தி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் தற்காப்புக்காகவாவது திருப்பி அடித்துத்தானே வேண்டும். அதுதானே மனித இயல்பு. ஆனால் பிரபாகரனின் தந்தைக்கு இந்த கேள்வி அதிர்ச்சியை தந்தது. தந்தை செல்வநாயகம் மகாத்மா காந்தியின் வழிவந்தவர். திருவேங்கடம் வேலுப்பிள்ளை செல்வநாயகத்தின் வழியை பின்பற்றுபவர். தமிழரசு கட்சியின் ஆதரவாளர். ஈழத் தமிழ் மக்களை வாழ உய்விக்க பிறந்த செல்வநாயகம் போதிக்கும் அகிம்சை போராட்டம் மட்டுமே தமிழர்களுக்கு கண்ணியமான உரிமையை பெற்றுத்தரும் என்று அவர் நம்பினார். உயிரே போனாலும் திரும்பி அடிக்காதே, அமைதியாக ஏற்றுக்கொள், இதுதான் அவர் தத்துவம். பனதூரா என்னும் பகுதியைச் சேர்ந்த அந்த இந்து அர்ச்சகரும் அதைத்தான் செய்திருந்தார். திரும்பி தாக்குவதற்கு தெம்பில்லை. வேலை சுலபமாக முடிந்துவிட்டது. கெரோசினை ஊற்றி தீக்குச்சியை பற்ற வைத்து கொளுத்திவிட்டார்கள். இதில் அர்ச்சகரின் தவறு எதுவுமே இல்லையே. பலியானது இவர் மட்டுமா? 1958 நடந்த இனக்கலவரத்தில் பலியான எண்ணிக்கையற்ற தமிழர்களில் அவரும் ஒருவர். ஆயுதங்களுடன் ஆக்ரோஷமாக சிங்களர்கள் ஓடி வரும்போது என்னதான் செய்ய முடியும் தமிழர்களால்? ஆகவே திருவேங்கடம் வேலுப்பிள்ளை அவர்கள் விழித்தார். தன் மகன் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று அவருக்கு தெரியவில்லை. திரும்பி அடிக்கலாம் என்பது அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, அநீதியானது. என்ன செய்து பையனை நல்வழிப்படுத்தலாம் என்று கவலைப்பட ஆரம்பித்து விட்டார் அவர். வல்வெட்டித்துறை திருவேங்கடம் வேலுப்பிள்ளை பார்வதி தம்பதியினருக்கு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் 1954 நவம்பர் 26 4ஆவதாக பிறந்த குழந்தைதான் பிரபாகரன். பிரபாகரனுக்கு மனோகரன் என்ற அண்ணனும் ஜெகதீஸ்வரி, வினோதினி என்னும் 2 மூத்த சகோதரிகளும் இருந்தனர். கடைக்குட்டி என்பதால் வீட்டில் எல்லோருக்கும் பிரபாகரன் செல்லம். துரை என்று ஆசையாக கூப்பிடுவார்கள். அப்பாவின் மடியில் துரைக்கு எப்போதுமே ஒரு இடம் உண்டு, உள்ளத்திலும். வேலுப்பிள்ளையும் அவரது நண்பர்களும் சிங்கள அரசியல்வாதிகளின் அடாவடித்தனத்தை பற்றியும் தமிழர்களுக்கு எதிராக நடந்தேறும் வெறி தாக்குதல்கள் பற்றியும் மாலை நேரங்களில் பேசுவதை பிரபாகரன் ஆவலுடன் கேட்பது வழக்கம். திருவேங்கடம் வேலுப்பிள்ளையின் மூத்தோர் கோயில் கட்டிய பாரம்பரியம் கொண்டவர்கள். மேலும் வேலுப்பிள்ளை வல்வெட்டித்துறை வைத்தீஸ்வரன் கோயிலின் தர்மகர்த்தாவாகவும் இருந்தார். வலவை சிவன் கோயில் என்று அறியப்பட்ட இது கடலோரம் உள்ள வல்வெட்டித்துறை நகரிலேயே மிகப்பெரிய கோயில். அவ்வூரில் பிரபலமான குடும்பம் அவர்களுடையது. திருமேனியார் குடும்பம் என்று இவர்களை அழைப்பார்கள். அந்த வம்சத்தின் முன்னோரான திருமேனியார் வெங்கடாச்சலம் வலவை சிவன் கோயிலை கட்டினார். அந்த ஊரில் மற்ற 2 கோயில்களான நெடியங்காடு பிள்ளையார் கோயிலையும் வலவை முத்துமாரியம்மன் கோயிலையும் நிர்மாணிப்பதற்கு அவர் உதவியிருக்கிறார்.
ஊருக்கு அருகிலுள்ள பருத்தித்துறை மெத்தைவீடு நாகலிங்கம் என்பவரின் குடும்பமும் பல கோயில்களை கட்டியெழுப்பிய குடும்பமாகும். அதுதான் பிரபாகரனின் தாயார் பார்வதி பிறந்த குடும்பம். வலவை சிவன் கோயிலின் வருடாந்திர திருவிழா சிறப்பாக நடைபெறும். கோயிலில் வேலைகளில் அரைக்கால் டவுசர் அணிந்து கொண்டு ஓடியாடி வேலை செய்வான் பிரபாகரன். தமிழ்நாட்டில் இருந்து பிரபல நாதஸ்வர கலைஞர்களும் பரதநாட்டிய கலைஞர்களும் அங்கு வந்து கலை நிகழ்ச்சி நடத்தியுள்ளார்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் பல இசை சொற்பொழிவுகளை அங்கே நிகழ்த்தியிருக்கிறார். வேலுப்பிள்ளைக்கு வாரியாரின் சொற்பொழிவுகளில் ஈடுபாடு உண்டு. யாழ் தீபகற்பத்தில் அவரது நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் குடும்பத்தோடு ஆஜராகி விடுவார். பிரபாகரன் அவரிடம் ஆசி பெறுவான். ஆன்மீக தேடலுள்ள கேள்விகளை கேட்பான். வாரியரும் மதித்து பதில் சொல்வார். பிரபாகரனின் தாயிடம் உங்கள் மகன் வருங்காலத்தில் ஆன்மீக புரட்சி செய்வான் என்று வாரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இறை நம்பிக்கை மிகுந்த பிரபாகரனை பூசாரி எரிப்பு சம்பவம் ஆழமாக பாதித்தது. உயிரோடு வைத்து கொளுத்தும் அளவிற்கு மிருகத்தனமாக இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி அடிக்கக்கூட நமக்கு திராணி இல்லையா? 1958 கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தன் அத்தைக்கு ஏற்பட்ட கொடுமைகள் தனிப்பட்ட முறையில் பிரபாகரனை காயப்படுத்தியது. இனக்கலவரம் முடிந்து ஒரு வருடம் கழிந்த பிறகு வல்வெட்டித்துறையில் பிரபாகரனின் வீட்டுக்கு அந்த அத்தை வந்திருந்தார். அவரது முகத்தை பார்த்த பிரபாகரனுக்கு அதிர்ச்சியும் கோபமும் பற்றி கொண்டு வந்தது. என்ன ஆயிற்று என்ற பிரபாகரனும் அவரது இரு சகோதரிகளும் அத்தையிடம் கேட்டனர். அவர் விவரிக்கத் தொடங்கினார். கொழும்பில் அவர் வசித்த தெருவே பற்றி எரிந்தது. மூர்கர்கள் அந்த நெருப்பில் குழந்தைகளை தூக்கி போட்டு மகிழ்ந்தனர். அகப்பட்டு கொண்ட வீடுகளில் அத்தை வீடும் ஒன்று. வெறியுடன் ஓடிவரும் கும்பலிடமிருந்து தப்பிப்பதற்காக அத்தையும் அவர் கணவரும் பாத்ரூமுக்குள் ஓடி ஒளிந்தனர். குழந்தைகளை இறுகி அணைத்தபடியே வெடவெடக்கும் இதயத்துடன் பதுங்கியபடியே அமர்ந்திருந்தனர். சில நிமிடங்களில் உள்ளே தீப்பற்றி கொண்டது. பாத்ரூம் கதவு பிளந்தது. நெருப்பில் கருகி சாவதற்கு பதிலாக தப்பி ஓடுவதற்கு அந்த குடும்பம் முயன்றது. அப்போது அத்தையின் கணவரை பிடித்தனர். அத்தை அலற அலற அவரது கணவரை அடித்தே கொன்றனர். வீட்டோடு வைத்து அத்தையையும் கொளுத்த முயன்றனர். அவர் தீக்காயங்களுடன் பின்பக்க சுவர் வழியாக குழந்தைகளுடன் ஏறி குதித்து தப்பினார். நல்ல இதயம் படைத்த சில சிங்களர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த கதையை வேலுப்பிள்ளை குடும்பத்திடம் அவர் சொல்லி முடித்த போது கூட அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இதை கேட்ட பிரபாகரனின் சகோதரிகள் வினோதினியும் ஜெகதீஸ்வரியும் காதை பொத்திக் கொண்டனர். ஆனால் பிரபாகரனோ தமிழ் மக்கள் திரும்பி தாக்க வேண்டும் என்று அத்தையிடம் சொன்னார். அதற்கு அவர் சொன்ன காரணம், நாம் திரும்பி அடிப்போம் என்று தெரிந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டார்கள். கொலைகாரர்களை தூண்டிவிட்டு அதை வெறுமன வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டு இனக்கலவரத்தை அடக்க முயற்சிக்காத சிங்கள தலைமை மீது வெறுப்பு ஏற்பட்டது. இந்த கொடுமைகளையும் பொறுத்து கொண்டு ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டு என்று அகிம்சையை போதிக்கும் தமிழர்களின் அரசியல் தலைமை மீது சலிப்பு உண்டானது. இலங்கையின் அரசியல் சரித்திரம் அப்படி. 1959 செப்டம்பர் 25 தெல்வா சோமராமத்தேர என்ற புத்தபிக்கு பிரதமர் சாலமன் பண்டாரநாயக்காவை அவரது இல்லத்தில் சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி காத்திருந்தார். அந்த செய்தி சாலமனுக்கு தெரிந்ததும் எழுந்து வந்து மரியாதை செலுத்தினார். அப்போது தன் அங்கிக்குள் ஒளித்து வைத்திருந்த ரிவால்வரை எடுத்து பிரதமரை சுட்டுக் கொண்டார். தேர்தல் சமயத்தில் பண்டாரநாயக்காவின் வெற்றிக்கு உழைத்த பௌத்த மதகுருமார்களின் கூட்டு திட்டத்தை நிறைவேற்றவே இந்த இளம் சாமியாரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். 2500ஆம் புத்த ஜெயந்தியில் சிலோனை பௌத்த சிங்கள தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருந்தனர். ஆம், விண்ணப்பித்துக் கொள்ளவில்லை, உத்தரவிட்டிருந்தனர். சாலமன் பண்டாரநாயக்கா அந்த உத்தரவுக்கு முழு மனதாக அடிபணியவில்லை. அதிகாரப்பூர்வமாக புத்த மதத்தை அனைவர் மீதும் திணிக்க வேண்டும் என்று வெறியோடு இருந்தனர். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் பண்டாரநாயக்கா தள்ளி போட்டார் என்பதனால் அவரை கொன்றனர். பண்டாரநாயக்காவின் மறைவை தொடர்ந்து தனநாயக்கே பிரதமரானார். 6 மாத காலம் அந்த ஆட்சி நீடித்தது. பண்டாரநாயக்காவை யார் கொலை செய்தது என்ற கேள்வியில் எழுந்த பிரச்சனை காரணமாக தனநாயக அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. 1959 டிசம்பர் 5 நாடாளுமன்றம் கலைந்தது. 1960 மார்ச் 19 தேர்தல். சாலமன் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டது. 1960 ஜூலையில் நடந்த தேர்தலில் உலகத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற மாபெரும் பெருமையுடன் சிரிமாவோ அரியணை ஏறினார். மறைந்த பண்டாரநாயக்காவின் மனைவி இவர். 1961 ஜனவரி 1 முதல் சிலோன் தேசமெங்கும் சிங்களம் ஆட்சி மொழியாக மாறும் என்று அரசு ஆணை பிறப்பித்தது.
நீதிமன்றங்கள் அனைத்தும் சிங்களத்தில் மட்டுமே இயங்கும் என்று சட்டம் போட்டார் சிரிமாபோ. கோழி திருட்டு வழக்கில் நான் கோழியை திருடவில்லை என்று ஒரு தமிழன் வாதாட வேண்டுமானால் கூட சிங்களம் படித்த பிறகுதான் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். நாடெங்கும் சிங்களத்தை வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் தமிழர் தாயக பகுதியில் நீதிமன்ற அமர்வுகளை தமிழில் நடத்த அனுமதியுங்கள் என்று தமிழரசு கட்சி முன்வைத்த தீர்மானத்தை சிங்கள கட்சிகள் ஏகமனதாக தோற்கடித்தன. தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் 1961ஆம் ஆண்டு முக்கியமானது. அகிம்சையின் சக்தியை விட அடக்குமுறையின் சக்தி பெரியது என்று சிங்கள அரசு அழுத்தம் திருத்தமாக நிரூபித்த ஆண்டு அது. 1961 ஜனவரி 1 சிங்களம் மட்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் சிலோன் அரசு ஈடுபட்ட தமிழரசு கட்சியினர் தமக்கு தெரிந்த ஒரே வழிமுறையான சத்தியாகிரக போராட்டம் மூலம் அதை எதிர்க்க முனைந்தனர். அந்த சட்டம் அமலுக்கு வந்த ஜனவரி 2 தமிழரசு கட்சி அமைப்பு விடுத்த பந்த் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அமைதியான முறையில் முடிந்தது. பிப்ரவரி 20 யாழ்ப்பாண அரசு செயலகம் முன்பு செல்வநாயகம் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். தமிழ் தேசத்தின் மைய புள்ளியான யாழ் நகர செயலகம் சிங்களத்தில் இயங்குவதை எதிர்த்து மறியலில் ஈடுபட்டனர். அதற்கு மக்களின் ஆதரவு குவிந்தது. யாழ்ப்பாணத்தில் தொடங்கிய சத்தியாகிரகம் பிப்ரவரி 27 மட்டக்களப்பு செயலகம், மார்ச் 4 திருகோணமலை செயலகம், அதன் பிறகு மன்னார், வாபுனியா என காட்டுத்தீயாக பரவியது. இந்த சத்தியாகிரகத்தில் தந்தை செல்வநாயகம் முன்வைத்த கோரிக்கையில் முக்கியமான 2 கீழே: 1. குறைந்தபட்சம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியிலாவது அரசு நிர்வாகம் தமிழில் இயங்கட்டும். 2. இந்த பகுதிகளில் நீதிமன்றம் தமிழில் செயல்பட அனுமதியுங்கள். ஆனால் அமைதி போராட்டத்தை அராஜகத்தால் எதிர்கொண்டது அரசு. திருகோணமலையில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கியதில் தமிழரசு கட்சியின் தலைவரில் ஒருவரான ஏகாம்பரம் மரணமடைந்தார். செல்வநாயகம் உடைந்து போனார். நமது குறைந்தபட்ச ஜீவாதார கோரிக்கை கூட நிராகரிக்கப்பட்ட பிறகு சத்தியாகிரக போராட்டத்தின் அடுத்த கட்டமான சட்ட மீறல் கீழ்ப்படியாமை நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர நமக்கு வேறு மார்க்கம் தெரியவில்லை என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக காந்தியடிகள் பின்பற்றிய சட்ட மீறலை சிங்கள அரசுக்கு எதிராக தாமும் மேற்கொள்வது என்ற முடிவுக்கு செல்வநாயகம் தள்ளப்பட்டார். அதன் ஒரு பகுதியாக ஏப்ரல் 14 தமிழரசு தபால் சேவையை தொடங்கினார். யாழ்ப்பாணம் போஸ்ட் மாஸ்டர் இருக்கையில் இருந்து தானே முதல் அஞ்சல் தலையை வெளியிட்டார். தமிழ் புத்தாண்டையொட்டி அமைந்த இந்த நடவடிக்கை சிலோன் அரசாங்கத்தின் தபால் சேவை சட்டத்தை மீறிய செயலாகும். ஏப்ரல் 17 நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. தமிழரசு கட்சி தனி நாடு உருவாக்குவதாக குற்றம் சாட்டிய சிரிமாவோ அக்கட்சியின் தலைவர்களை உள்ளே தூக்கி போட்டார். செல்வநாயகம் உள்ளிட்ட 9 பேர் அக்டோபரில் விடுவிக்கப்பட்டனர். மற்றவர்கள் 3 ஆண்டுகள் சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே சிரிமாவோ இராணுவத்தை முடுக்கிவிட்டு சத்தியாகிரகிகளை தாக்கினார். இராணுவ பலம் அகிம்சை போராட்டத்தின் பலத்தை நசுக்கியது. அமைதியான அறவழி எதிர்ப்பை சிங்கள அரசு நசுக்கியதை தொடர்ந்து புஜபலத்தால் எதிர்கொள்ளும் நோக்கில் 20 இளைஞர்கள் புலிப்படை என்ற அமைப்பை தோற்றுவித்தனர். தமிழரசு கட்சியின் வேலணை தொகுதி எம்பியான வி. நவரத்தினம் இதில் பெரும் பங்கு வகித்தார். ஆனால் இந்த அமைப்பு நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. அடுத்த கட்ட நெருக்குதலை சிரிமாவோ ஏவினார். அரசு பணியில் இருக்கும் தமிழர்கள் தமது வேலையை தக்க வைக்க விரும்பினால் சிங்களத்தில் புலமை பெற வேண்டும் என்று 1961 டிசம்பரில் உத்தரவு போட்டார். தமிழர்கள் புதிதாக சிலோன் அரசு பணியில் சேர்வது முயல் கொம்பாக மாறியது. அரசின் இனப்பாகுபாடு நீடிப்பதால் ஏற்கனவே பணியாற்றிய தமிழ் ஊழியர்களும் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு கனடா, நைஜீரியா, ஜாம்பியா, மலேசியா முதலிய நாடுகளில் கௌரவமான வேலைகளை நாடிச் சென்றனர். 1961 தமிழ் பள்ளிகளை சிரிமாவோ தேசியமயமாக்கினார். அதைத் தொடர்ந்து பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டன. சிங்கள இனத்தின் வரலாறு புகுத்தப்பட்டது. புத்த மதத்தின் மாண்புகள் போதிக்கப்பட்டது. பள்ளிகளில் தேசியமயமாக்கல் சிங்களமயமாக்கலாக மாறியது. தமிழ் மக்களும் தலைவர்களும் இதை உணர்ந்தபோது எதிர்த்தார்களே ஒழிய அதை தடுக்க முடியாமல் திணறினர். சிங்கள பகுதிகளில் இருந்த தமிழ் பள்ளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்பட்டன அல்லது அவை சிங்கள பள்ளியாக மாறின. எனவே வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெளியே இருந்த தமிழர்கள் சிங்களத்தில் படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டானது. மலையக இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை பெரிதாக வெடித்த சமயம் அது. பிரிட்டிஷ் காலத்தில் கொளுத்தி போடப்பட்ட வெடி இது.
1944 லார்ட் சோல்பரி என்பவரின் தலைமையில் பிரிட்டன் ஒரு கமிஷனை நியமித்தது. இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அது. சிங்களர்கள் அப்போதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள். பிரிட்டன் அளிக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தமிழர்களை ஓரங்கட்டிவிட்டு அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவராக ஜிஜி பொன்னம்பலம் இருந்தார். கிரிமினல் சட்டம் படித்தவர். மாவட்ட கவுன்சிலர். ஆல் சிலோன் தமிழ் காங்கிரஸ் என்னும் அமைப்பை இவர் ஆரம்பித்தார். இந்த அமைப்பில் இணைந்து கொண்டவர்தான் செல்வநாயகம். ஜிஜிபி முன்வைத்த தீர்மானம் இதுதான்: சிங்களர்களுக்கு 50% பிரதிநிதித்துவம், மீதம் 50% இலங்கையின் பூர்வக்குடி தமிழர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இந்தியாவிலிருந்து வந்து தேயிலை தோட்டத்தில் உழைக்கும் தமிழர்களுக்கு, பிறருக்கு. பிரிட்டன் இதை நிராகரித்தது. இலங்கையின் முதல் பிரதம மந்திரியாக டான் ஸ்டீபன் சேனநாயக்கா அக்டோபர் 1947 பதவியேற்றார். சில தடாலடி மாற்றங்களை இவர் கொண்டு வந்தார். இந்தியாவிலிருந்து கொத்தடிமைகளாக கூட்டி வரப்பட்டிருந்த மலையக தமிழர்களை இந்த மாற்றம் வெகுவாக பாதித்தது. 10 லட்சத்துக்கும் அதிகமான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது. தேயிலை தோட்டத்தில், முன்னர் காபி தோட்டத்தில் பணியாற்றுவதற்காக இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தமிழர்கள் இவர்கள். சிங்களவர்களால் கடினமான தோட்ட வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது என்று நம்பிய பிரிட்டிஷார்கள் இந்திய மலையக தமிழர்களை பெரிதும் பயன்படுத்தி கொண்டனர். எதிர்பார்த்ததைப் போலவே வேலை கடினமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இலங்கையோடு ஒட்டி கொண்டு விட்டார்கள் தமிழர்கள். தங்கள் குழந்தைகளை வளர்த்து படிக்க வைத்து இங்கேயே நிரந்தரமாக குடியேறினார்கள். இலங்கையின் பூர்வக்குடி தமிழர்களால் எங்களுக்கு பாதிப்பு என்று முன்னரே முனகிக் கொண்டிருந்த சிங்களவர்களுக்கு இந்திய தமிழர்கள் இலங்கையில் குடியேறி கொண்டிருப்பது மேலும் கொதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 1948 குடியுரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. நாடற்றவர்களின் எண்ணிக்கை 9 லட்சமாக உயர்ந்திருந்தது. அவர்களுக்கென்று தனியான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதாக சிலோன் அரசு கொடுத்திருந்த வாக்குறுதி காற்றில் பறந்தது. மாறாக அவர்களை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்பும் நோக்கில் சிரிமாவோ அரசாங்கம் இந்தியாவை நெருக்க ஆரம்பித்தது. மலையக மக்களின் ஒரு பகுதியை இந்தியா திரும்பி ஏற்கும் என்று கொழும்பு பத்திரிகையில் வெளியாகியிருந்த செய்தியை நேரு மறுத்தார். என்ன மடத்தனம்! அந்த மாதிரி மாட்டு வியாபாரத்துக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார். 1964 நேரு மறைந்தபோது அவர் வாக்கும் மறைந்தது. நேருவின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமராகினார். இந்தியா 5,25,000 பேரை ஏற்கும் என்று சாஸ்திரி ஒப்புக்கொண்டார். சிலோன் அரசு 3 லட்சம் பேருக்கு குடியுரிமை வழங்குவதாக சொன்னது. இவை இரண்டுமே அடுத்து வரும் 15 ஆண்டுகளில் நடக்கும். மீதமுள்ள 1,50,000 பேரின் தலையெழுத்து இன்னொரு நாளில் தீர்மானிக்கப்படும் என்று உடன்பட்டார்கள். 1979 15 ஆண்டு முடிந்தபோது சிலோன் வெறும் 1,60,000 பேருக்கு மட்டும் குடியுரிமை வழங்கியது. 1982 சமயத்தில் கூட 4 லட்சம் நாடற்றவர்கள் இருந்தனர். எது எப்படியோ நேருவின் மரணம் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு நல்லதாக அமைந்துவிட்டது. சாஸ்திரியை தமது வலையில் வீழ்த்தினர். 1965 டட்லி சேனநாயக்கா பிரதமர் பதவியில் அமர்ந்தார். தந்தை செல்பாவும் டட்லியும் 1965 மார்ச் 25 உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தில் இரு முக்கியமான விஷயங்களை தந்தை செல்பா அடிக்கோடிட்டார். ஒன்று, வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் அரசு நிர்வாகம் தமிழ் மொழியிலேயே நடக்கும். அந்த பகுதிகளில் நீதி விசாரணைகளும் தமிழிலேயே நடைபெறும். 2, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நடக்கும் அரசின் குடியமர்வு திட்டங்களில் நிலங்களை விநியோகிக்கும் போது முதலில் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிலமில்லாத நபர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். இரண்டாவதாக மற்ற மாவட்டங்களில் உள்ள தமிழர்களுக்கு தர வேண்டும். அதற்கு பிறகுதான் சிலோனின் பிற பகுதிகளில் மக்களுக்கு நிலங்களை கொடுத்து குடியமர்த்த வேண்டும். இன்று டட்லி சேனநாயக்கா உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக அது நாடாளுமன்றத்தின் முன் விவாதத்துக்கு வைக்கப்பட்டது. அரசியல் நாடகத்தில் காட்சிகள் மாறுவதும் நடிகர்கள் மாறுவதும் இயல்புதானே. 1956 பண்டாரநாயக்கா ஒப்பந்தத்தை எதிர்த்து ஜெயபரத்னாவும் டட்லி சேனநாயக்காவும் கண்டிக்கு பாத யாத்திரை சென்றார்கள். ஆனால் இப்போது சேனநாயகா ஆட்சிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இப்போது அந்த பாத்திரத்தில் நடிக்க வேண்டியது பண்டாரநாயக்காவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முறை. சிலோன் சுதந்திரம் பெற்ற சமயத்தில் அங்கிருந்த முதன்மையான சிங்கள கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. அதன் முதல் பிரதமர் ஈ.கு. சேனநாயக்கா ஆட்சிக்கு வந்ததும் மலையக தமிழர்களின் குடியுரிமையை அவர் பறித்தார். அதை அன்றைய தமிழர்களின் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் கண்டிக்காமல் போனாலும் செல்வநாயகம் துடித்தார்.
இந்திய வம்சாவளி தமிழர்கள் எனப்படும் மலேக தமிழர்களுக்கு நடக்கும் அநீதியை இலங்கை தீவின் பூர்வக்குடி தமிழர்களாகிய நாம் எதிர்க்காமல் விட்டால் இன்றைக்கு அவர்களுக்கு நேரும் கதி நாளைக்கு நமக்கும் நேரலாம் என்று அவர் எச்சரித்தார். அதைத் தொடர்ந்து பொன்னம்பலத்திடமிருந்து பிரிந்து வந்து தமிழரசு கட்சியை அவர் 1949 நிறுவினார். இதற்கிடையில் சேனநாயக அமைச்சரவையில் இருந்து சாலமன் பண்டாரநாயக்கா என்ற இளம் சிங்கள அரசியல்வாதிக்கு பிரதமர் கனவு. அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தொடங்கினார். தேர்தலில் வெற்றி பெற அவர் பிரயோகித்த ஆயுதம் சிங்கள பௌத்த இனவெறி. ஆட்சிக்கு வந்தால் 24 மணி நேரத்தில் நாடெங்கும் தனி சிங்களம் என்றார். தமிழர்கள் கொதித்து போனார்கள். இருப்பினும் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை பதிவு செய்யவே SJB செல்வநாயகம் விரும்பினார். நாடாளுமன்றத்தில் தனி சிங்கள சட்ட மசோதா விவாதத்துக்கு வரும்போது நாடாளுமன்றத்திற்கு எதிரே உள்ள காலி திடலில் அமர்ந்து அறவழியில் சாத்வீக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 250 பிரதிநிதிகள் தந்தை செல்வநாயகத்தின் தலைமையில் அங்கே சமணமிட்டு அமர்ந்திருந்தனர். அதை சகித்துக் கொள்ள முடியாத சிங்கள தடியர்கள் கண்மூடித்தனமாக தாக்கினர். அதை போலீஸ் வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பிரதமர் சாலமன் பண்டாரநாயக்கா தனது காரில் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். சத்தியாகிரகம் நடக்கும் இடத்தில் காரை நிறுத்தினார். அவர்களை சிங்கள குண்டர்கள் அடித்து உதைப்பதையும் கண்டார். சிரித்து கொண்டார். ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி அவரை நெருங்கி சிங்கள அடியாட்களை கலைத்து அனுப்பலாமா என்று கேட்டார். அதற்கு பண்டாரநாயக்காவின் பதில், "Let them have a taste of it." மதியத்திற்குள் 10,000 பேருக்கும் மேலான சிங்கள கும்பல் கொலோபோஸ் சாலையில் திரண்டனர். சில சத்தியாகிரகிகளை நையப்புடைந்த பிறகு நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அருகே இருந்த பைர்லா லீக் குளத்தில் தூக்கி வீசினர். பார்க்கின்சன்ஸ் நோயினால் காது கேட்கா மெஷின் பொருத்தியிருந்த தந்தை செல்வாவும் அந்த அழுக்கு தண்ணீருக்குள் எரியப்பட்டார். அதற்கு முன்பாக செல்வநாயகத்தின் 2 புதல்வர்களும் அவர் முன்னிலையிலேயே அடித்து நொறுக்கப்பட்டனர். வன்னிய சிங்கம், நாகநாதன் ஆகியவர்களின் உடைகள் கிழிக்கப்பட்டு மிருகத்தனமாக தாக்கப்பட்டனர். VN நவரத்னம் சிங்கள காடையர்களின் கடுமையான தாக்குதல்களில் காலில் ஏற்பட்ட பலமான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பல நாட்கள் படுக்கையில் சிகிச்சை பெற்றார். சிங்களர்களால் அமிர்தலிங்கமும் பலமாக தாக்கப்பட்டார். வெகுவாக காயமுற்றார். தலையின் ரத்தம் சொட்டியது. வடியும் ரத்தத்தை பொருட்படுத்தாது சுந்தரலிங்கத்தின் உதவியுடன் அமிர்தலிங்கம் நாடாளுமன்றத்தில் நுழைந்தார். கிண்டலாகவும் அவமானப்படுத்துவதாகவும் நினைத்துக் கொண்டு கீழ்த்தரமாகவும் மரியாதைக்குரிய போரின் காயங்களே என்று பண்டாரநாயக்கா அமிர்தலிங்கத்தை புன்னுருவலுடன் வரவேற்றார். சிங்கள உறுப்பினர்கள் கைத்தட்டி ஆராபரம் எழுப்பி மகிழ்ந்தனர். இனவெறி தாக்குதல் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் பரவியது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இது 1956. இவ்வாண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி சுய நிர்ணய போராட்டத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படும் திருமலை மாநாடு திருகோணமலையில் கூடியது. மொழிக்கு சம உரிமை, மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை, சமஷ்டி அரசு என்ற முக்கிய தீர்மானங்கள் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தின் முன்பு அறிவிக்கப்பட்டன. தமது கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காவிட்டால் நேரடியாக ஒத்துழையாமை போராட்டமும் அரசுக்கு கீழ்ப்படியாமை இயக்கமும் நடத்துவோம் என்றார்கள். தந்தை செல்வா மாநாட்டு தேதியிலிருந்து 1 வருடம், அதாவது ஆகஸ்ட் 20, 1957 வரை பண்டாரநாயக்காவுக்கு கெடு விடுத்தார். தமிழரசு கட்சியின் கெடு நெருங்கிக் கொண்டிருந்தது. 1957 ஜூலை 26 அன்று பிரதமர் அலுவலகத்தில் தந்தை செல்வாவும் சாலமன் பண்டாரநாயக்காவும் சந்தித்தனர். தமிழர் பிரதேசங்களில் தமிழே நிர்வாக மொழியாக திகழும். தமிழர்களின் பாரம்பரிய பிரதேசமாகிய வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் சுய நிர்வாக அமைப்பு நிறுவப்படும் என்று முக்கிய அம்சங்கள் அந்த உடன்படிக்கையில் இடம்பெற்றன. ஆட்சியை இழந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தியது. அப்போது வளர்ந்து வந்த இளம் அரசியல்வாதி JR ஜெயவர்தனே கண்டி வரை பாத யாத்திரை போனார். இந்த யாத்திரையை புத்த பிரானின் அருளை ஒப்பந்தத்திற்கு எதிராக திருப்பி அதை தோல்வியடைய செய்யும் என்று தேவையில்லாமல் புத்தரையும் வம்புக்கு இழுத்தார். ஜெயவர்தனா பற்ற வைத்த சிங்கள வெறி நன்கு வேலை செய்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பண்டாரநாயக்காவின் வீட்டு முன்பு 1958 ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று கூடினர். அதில் பெரும்பான்மையானவர்கள் புத்த துறவிகள். பண்டாரநாயக்கா ஆட்சிக்கு வந்தவுடன் சிலோன் சிங்கள பௌத்த ராஜ்யமாக மாறும் என்ற கனவோடு இருந்தனர். அதன் ஆரம்ப நடவடிக்கையாக நாடெங்கும் ஆட்சி மொழியாக சிங்களம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது தமிழர் பகுதிகளில் போனால் போகட்டும் என்று தமிழ் மொழியை பகுதியை பயன்படுத்த அனுமதிப்பதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை.
எங்கள் பேச்சை கேட்காமல் போனால் பாடம் புகட்டுவோம் என்று புத்த பிக்குகளின் எச்சரிக்கையை பண்டாரநாயக்கா நினைத்து பார்த்தார். கேவலம் தமிழனுக்கு கொடுத்த வாக்குறுதிதானே, அது கிடக்கிறது ஒரு பக்கம். எனக்கு சிங்கள பௌத்த வெறியை தணிப்பதே முக்கியம் என்று நினைத்தார். சிங்களத்தின் பாதுகாவலனாக ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் நினைத்துவிட்டால் அவரது அரசியல் எதிர்காலத்துக்கு பேராபத்தாக நேர்ந்துவிடும். எனவே தந்தை செல்வாவுடன் கையெழுத்து போட்ட அதே ஒரிஜினல் காகிதத்தை வெளியே எடுத்து வந்து அந்த ஆர்ப்பரிக்கும் எதிர்ப்பாளர்களின் முன்பு கிழித்தெறிந்தார். அதன் பிறகு சிரிமாவோ பண்டாரநாயக்கா ஒரு முறை நாட்டை ஆண்ட பிறகு அடுத்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தது. டட்லி சேனநாயக்கா, இவர் முதல் பிரதமர் ஈகு சேனநாயக்காவின் மகன், பதவியில் அமர்ந்தார். அவரும் தந்தை செல்வாவோடு ஒப்பந்தம் போட்டார். தேர்தலில் சிரிமாவோவை தோற்கடித்து ஆட்சி அமைக்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், நாங்கள் தமிழர்களுக்கு அடிப்படை உரிமைகளை தருகிறோம் என்பது டட்லி செய்த ஒப்பந்தம். அது நடைமுறைக்கு வருவதை எதிர்த்து இப்போது சிரிமாவோ வீதியில் இறங்கினார். புத்த பிக்குகளையும் சிங்கள இனவாதிகளையும் திரட்டி சுதந்திர கட்சி கொழும்பு நகரின் வீதிகளில் இறங்கியது. அந்த போராட்டத்தின் போது அவர்கள் வன்முறையை தேர்ந்தெடுத்தனர். காவலுக்கு நின்ற போலீஸ் படையுடன் கைகலப்பில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு புத்த பிக்கு உயிரிழந்தார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து கொழும்பு நகரில் உள்ள விகார மகாதேவி என்கின்ற ஒரு சிலையின் முன்பாக கூடிய சிங்கள சுதந்திர கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் உறுப்பினர்கள் பிக்குவின் மரணத்துக்கு பழிவாங்குவது என்று சபதம் எடுத்துக் கொண்டனர். மாபெரும் பௌத்த கிளர்ச்சி உருவாகி தன் ஆட்சிக்கே உழைவைத்துவிடும் என்று அஞ்சிய டட்லி சேனநாயகா அவசர நிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். இந்த நெருக்கடி நிலை அவர் ஆட்சி பீடத்தில் இருந்து இறங்கும் வரை நீடித்தது. ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதியில் இராணுவமும் கூட்டு சேர்ந்தது. மாஸ்கோயில் மருத்துவம் படிப்பதை பாதியிலேயே விட்டு ஓடி வந்த ரோஷன் விஜயவீரா என்பவரின் பெயர் வெளிச்சத்துக்கு வந்தது. சதியில் சம்பந்தப்பட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் ரிச்சர்ட் உடுகமா பிரிட்டனில் இருந்து திரும்பி வந்தபோது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார். ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 31 பேர் கைது செய்யப்பட்டனர். இராணுவத்தினர், புத்த மதகுருமார்கள், அரசு அதிகாரி என்று பலரும் இதில் அடக்கம். இந்த சமயத்தில் டட்லி சேனநாயக்கா மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருந்தார். எனவே சதியின் போது ஜெயவர்த்தனா இடைக்கால பிரதமராக இயங்கினார். டட்லி சிலோனுக்கு திரும்பி வந்தபோது வேறு மனிதனாகவே மாறியிருந்தார். அதனால் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் அவர் சந்தேகப்பட்டார். சில அமைச்சர்கள் டிஸ்மிஸ் ஆனார்கள். 1948ஆம் ஆண்டே இலங்கை விடுதலை அடைந்து விட்டது என்றாலும் 1967ஆம் ஆண்டு வரை துறைமுகங்கள் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கி வந்திருந்தன. சாலமன் பண்டாரநாயக்க காலத்தில் திருகோணமலை கடற்படை தளம் அரசின் கைக்கு வந்திருந்தது. 1967இல் திருகோணமலை துறைமுகத்தை அரசு தேசியமயமாக்கியது. தேசியமயம் என்றால் சிங்களமயம் என்று அர்த்தம். அரசின் ஒரு அங்கமாக இருந்த தமிழரசு கட்சியினரால் இதை தடுக்க முடியவில்லை. செல்வநாயகம், அமிர்தலிங்கம், திருச்செல்வம் ஆகியோரை உள்ளடக்கிய தமிழரசு கட்சியின் 5 நபர் குழு டட்லி சேனநாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுமாறு வேண்டினார்கள். அதற்கு டட்லி சில காலம் கழித்த பிறகு நீங்கள் அதையெல்லாம் மறந்து விடுவீர்கள் என்று நினைத்தேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னார். இருந்தாலும் அவர்கள் தயவு ஆட்சிக்கு தேவை என்பதால் உடனடியாக பகைத்துக் கொள்ள முடியாதல்லவா? எனவே அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மாவட்ட கவுன்சில் அமைப்பதற்கு வரைவு திட்டம் தயாரிக்குமாறு தமிழரசு கட்சியிடம் தெரிவிக்கப்பட்டது. பெரடல் அமைப்பு மட்டுமே நியாயமான தீர்வாக இருக்கும் என்று பல ஆண்டுகளாக குரல் கொடுத்த தமிழரசு கட்சி அதிகாரமே இல்லாத மாவட்ட கவுன்சிலுக்கு ஒப்புக்கொண்டது. திருச்செல்வம் மாபெரும் சட்டமேதை. எனவே வரைவு திட்டத்தை எழுதும் பொறுப்பை செல்வநாயகம் அவரிடமே அளித்தார். அவரும் அதை வரைந்து கொடுத்தார். இதற்கிடையில் டட்லி தேசத்தை பிரித்து தமிழரசு கட்சியிடம் ஒப்படைத்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த முறை ஆட்சி போனாலும் இன்னொரு தடவை தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழர்களுக்கு இம்மி அளவு சலுகை கொடுத்தால் கூட அதனால் சிங்கள எதிரி முத்திரை விழுந்துவிடும். அதன் பிறகு அரசியல் எதிர்காலமே அஸ்தமித்துவிடும் என்று டட்லி பயந்தார். ஆகவே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை பலமாக மறுத்தார். நாங்கள் செய்திருப்பதெல்லாம் தமிழரசு கட்சியின் துணையோடு ஆட்சி அமைப்பது மட்டுமே என்று பல்டி அடித்தார். 1968 ஜூன் 30 அன்று பிரதமர் டட்லி சேனநாயகாவை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய செல்வநாயகம் முதலில் திரு பண்டாரநாயக்கா எங்களை ஏமாற்றினார், பிறகு திருமதி பண்டாரநாயக்கா ஏமாற்றினார், இப்போது நீங்களும் ஏமாற்றிவிட்டீர்கள் என்று அவரிடம் கூறினேன் என்று தெரிவித்தார்.
இது நவரத்தினத்துக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. தந்தை செல்வா கூட்டாட்சி முறைக்கு போராடிய காலத்திலேயே தனி ஈழமே தீர்வு என்று உறுதியாக நம்பியவர் நவரத்தினம். தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட பிறகும் தமிழரசு கட்சி தொடர்ந்து அரசுக்கு ஆதரவு தருவது, அந்த அரசாங்கத்தில் திருச்செல்வம் அமைச்சராக நீடிப்பது பல தமிழ் இளைஞர்களின் கோபத்தை தூண்டியது. மீண்டும் மீண்டும் ஒப்பந்தம் போட்டு ஏமாறுவது போதும், இப்போதாவது விழித்துக் கொள்வோம். நம் மக்கள் தன்மானத்துடன் வாழ ஒரே வழி தனி நாடு அமைப்பதுதான் என்று நவரத்னம் வாதிட்டார். ஆனால் தமிழரசு கட்சியில் அவரது கருத்து எடுபடவில்லை. செல்வநாயகம் இப்போது பெரடல் கோரிக்கையை போதித்தார். நவரத்னம் வெறுத்து போனார். சுந்தரலிங்கம் என்பவர் 1959 முதல் ஈழத் தமிழர்களின் ஒற்றுமை முன்னணி என்ற பெயரில் சுதந்திர தமிழீழ தேசத்துக்காக உழைத்துக் கொண்டிருந்தார். அப்போதே ஈழத் தமிழர்கள் விடுதலை போராட்டம் என்ற தலைப்பில் திருச்சியில் அச்சடித்து இலங்கைக்கு எடுத்துச் சென்ற துண்டு பிரசுரங்களை அவர் விநியோகித்தவர். நவரத்தினம் 1969 அவர் தமிழரசு கட்சியில் இருந்து விலகி தனி நாடு கோரிக்கைக்கு குரல் கொடுத்தார். சுந்தரலிங்கமும் நவரத்தினமும் தான் ஈழத் தமிழர் விடுதலைக்கு முதலில் வெளிப்படையாக குரல் கொடுத்தவர்கள் ஆவர். ஆனால் இவர்களது குரல் தமிழ் மக்களின் காதுகளையும் மனதையும் எட்டாமல் தந்தை செல்வாவின் அரசியல் செல்வாக்கும் ஆளுமையும் தடுத்தது. ஆனாலும் வெகு சில மனங்களில் தனி நாட்டுக்கு போராட வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதற்கு இந்த இரு தலைவர்களும் காரணமாக இருந்தனர். அத்தியாயம் முற்று.